ஆண்டுடைய நாமம் மையப்படுவதாக நண்பர் சுவிசேஷ ஜபக்குழு இந்த மிஷனரி இயக்கத்தின் சார்பாக வந்திருக்கிற மக்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். நண்பர் சுவிசேஷ இயக்கத்தை பற்றி மிஷனரி இயக்கத்துக்கு அநேகர் அறிந்திருப்பீர்கள். இருந்தாலும் ஒரு சின்ன அறிமுகம். வட இந்திய பகுதியிலே கிட்டத்தட்ட 25 மாநிலங்களுக்கு அதிகமான இடங்களிலே ஊழியர்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 60 ஆண்டுகளாக ஊழியர்கள் நடைபெற்றது மூலமாக 8 லட்சத்துக்கு மேல் புதிதாக ஆத்துமாக்கள் வந்து ஆண்டவரை ஆராதித்து ஆலயம் புதிதாக ஆலயம் கட்டி ஆராய்த்து கொண்டிருக்கிறார்கள். அவரை நாம் மையப்படுத்திக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து வரக்கூடிய நாட்களிலே இந்த நண்பர் சுவிசேஷ ஜபக்குழு வருடம் மாநில முகாம் தமிழகத்திலே ஒரு மாநில முகாம் நடைபெறும். இந்த மாதம் இந்த அடுத்த மாதம் மே மாதம் 21 முதல் 24 வரை டேனிஷ்பேட்டை சேலம் அருகில் உள்ள டேனிஷ்பேட்டை என்ற இடத்துல ஒரு 4 அதாவது பெரியவர்களுக்கு தனியாக கூடுகை, வாலிபர்களுக்கு, டீனேஜ் பிள்ளைகளுக்கு, சிறுவர்களுக்கு இந்த 4 இடங்களிலே கூட்டங்கள் நடைபெற இருக்கிறது. இந்த கூட்டங்களிலே கலந்து கொள்ள விருப்பம் உள்ளவர்கள் அக்கா மூலமாக தொடர்பு கொண்டு அழைத்தால் நான் உங்களை அழைத்து செல்ல நான் ரெடியாக இருக்கிறோம். ஆண்டுகள் மையப்படுவதாக. இப்பொழுது ஒரு பாடல், தகப்பனே தந்தையே, இந்த பாடலை தகப்பனே தந்தையே தலை மீற தெய்வவர் மீரே. தகப்பனே தந்தையே தலை மீற தெய்வவர் மீரே. கேடகம் மீரே மகிமையும் மீரே. தலை மீற தெய்வவர் மீரே. கேடகம் மீரே மகிமை
வரக்கூடிய அந்த கூடுகைக்கு வரக்கூடியவர்கள் என்னுடைய நோட்டீஸ் இருக்கிறது. நீங்கள் என்னிடம் சொன்னால் உங்களை நாங்கள் அதாவது பாவச்சத்திலிருந்தே உங்களுக்கு பேரும் அதாவது ட்ரெயின் இருக்கிறது. ட்ரெயின்லேயே போயிட்டு ட்ரெயினில் வந்து வரலாம். ஒரு தனித்தனியாக கூடுகை இந்த கூட்டத்துக்கு நீங்கள் ஒரு முறை வந்து பாருங்கள். நான் மிஷனரிகள் வழங்கிய போதிலிருந்து மிஷனரிகள் வருவார்கள். தனித்தனியாக அந்த தங்குவதற்கு தனித்தனியான சிறப்பான இடங்கள் உண்டு. நீங்கள் வந்து பாருங்கள். ஆண்டவரிடம் மையப்படுவதாக. அதாவது இதில் இப்போ இந்த அங்கே டான்ஸ் பீரியட் சென்று வருது. அதாவது ட்ரெயின் கட்டணம் பாவூத்தத்திலிருந்து ஈரோடு வழியாக போனோம். கிட்டத்தட்ட 350 ரூபா போய் மட்டும் வர்றதுக்கு, அதாவது சென்று வர்றதுக்கு 350 ரூபா வரும். மற்றபடி அந்த சாப்பாட்டுக்கு ஒரு பெரியவர்களுக்கு 300 ரூபா, சின்ன பிள்ளைகளுக்கு 200 ரூபா கட்டணம் செலுத்தணும். அதிகமான செலவெல்லாம் இருக்காது. நீங்கள் வந்து பாருங்கள். ஆண்டவர் நாமம் மையப்படும். அநேக மிஷனரிகளை பற்றி வழங்கிய பகுதியில் நடக்கிற ஊழியர்களை பற்றி நீங்கள் முழுமையாக அறிந்து கொள்ளலாம். அவங்களுடைய மக்கள் அந்த பழைய மிஷனரி மூலியமாக ஆண்டவரை சந்தித்த மக்கள் நேரில் வந்து சாட்சி பெறுவார்கள். மிஷனரிகளும் அந்த இடங்களில் எப்படியெல்லாம் மிஷனரி ஊழியர் நடைபெற்று வருகிறது என்பதை உங்களுக்கு நேர்முகமாக எடுத்து உரைப்பார்கள். இந்த கூட்டங்களுக்கு நீங்கள் வர வேண்டும் என்றால் அக்கறை தொடர்பு கொண்டு கொடுங்கள். அவர்கள் என்னுடைய தொடர்பு கொண்டு அழைத்து செல்வதற்கு ஏதுவாக இருக்கும். தொடர்ந்து ஆண்டு மையப்படுவதாக. ஆமே. எஃப்எம்பி அப்படிங்கிறது நண்பர் ஜபக்குழு. இது வந்து ஒரு 2 பேர் 3 பேரால் ஜபத்தில் ஆரம்பிக்கிற ஒரு ஊழியம் இன்னைக்கு வந்து அநேக மிஷனரி தலங்களை ஏற்படுத்தி ரொம்ப சிறப்பாக செயல்பட்டுருக்காங்க. டான்ஸ் பள்ளியில் மாநில முகாம் வருஷம் நடத்துவாங்க. நாங்களும் அதில் வந்து தான் போய் கலந்துக்கிட்டோம். இப்போ வந்து குழந்தைங்க குடும்பம் வந்து போக முடியல. யாரும் போகணும்னு சொன்னால் என்கிட்ட கனெக்ட் பண்ணுங்கள். நான் என்கிட்ட கேட்டு விசாரிச்சோன்னே இங்கேருந்து ட்ரெயினில் கூட்டிகிட்டு போயிட்டு ட்ரெயின்லேயே வந்துடுவாங்க. எந்த பிரச்சனையும் கிடையாது. உங்களுக்கு போகணும்னு விருப்பம் உள்ளவங்க என்கிட்ட சொல்லுங்கள். நான் அவங்கள்ட்ட கேட்டு உங்களுக்கு சகவல் சொல்கிறேன். அவங்க ஆண்டவருக்கு நன்றி. டைம் ஆகிடுச்சு. நம்ம செய்திக்கு நேராக கடந்து சொல்லணும். இதனால் கூட அன்பு ஐயா புளியங்குடி வாஸ்தவர்களோடு சேர்ந்த பாஸ்டர், அவங்க மார்நாத சபையோட பாஸ்டராக இருக்காங்க. நம்ம ஐசுக்கு நல்லா அவங்க பழக்கப்பட்டவங்க. நம்ம எத்தனையோ ஒருத்தர் வந்து செய்தி கொடுத்துருக்காங்க. அவங்க இன்னைக்கு நமக்கு செய்தி கொடுக்க போகிறாங்க. அவங்களுடைய நாமத்துக்கு மெய்மையாக நம்ம எல்லாரும் ஜபத்தோடு இருந்து கேட்போம். அவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இதுக்காக ஜெபித்து கொள்ளுங்க. ஒவ்வொரு மாதம் நடக்கிற 3வது வார ஜப கூடுகையில் எல்லாரும் வந்து கலந்து கொள்ளுங்க, ஜெபித்து கொள்ளுங்க. அது தவிர மே மாதம் வந்து ஆண்டவர் சித்தமானால் 18, 19, 20 நம்ம VPS நடத்தணும்னு வச்சுருக்கிறோம். ஆண்டவர் கிருபையினால முதல்ல ஆரம்பிக்கும் போது ஜோமனிட்டு என் மனசில் ஒரு ஏவுதல், சின்ன பிள்ளைகளுக்கு நம்ம VPS நடத்தணும்ட்டு ஒரு 10 பிள்ளைகளாக தாங்காண்டவரே அப்படின்னு ஜெபிச்சுட்டு ஆரம்பித்தோம். 50 பிள்ளைகள் ஆண்டவர் தந்தார். ஆண்டவர் நாமத்துக்கு மென்மையாக 3 நாள் நடத்தணும். அதுமாதிரி 2வது தடவையும் 3 நாள் நடத்தணும். ஒரு சகோதரி வந்து பெங்களூர்லேருந்து ஆண்டி உங்களுக்கு நான் வந்து இந்த பிள்ளைங்களுக்கு பென்சில், எரேசர், ஷார்ப்னர் நான் வந்து உங்களுக்கு அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போன தடவை அனுப்பினான். இன்றைக்கும் நேரத்தை வந்துடுச்சு, அனுப்பிட்டா. இன்னும் கொஞ்சம் பாக்கி 2-3 தடவையும் அனுப்பியிருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். ஆண்டவர் நாமத்துக்கு மகிமையாக எல்லா பிள்ளைகளுக்கும் பென்சில், ரப்பர், ஷார்ப்னர் வந்துடுச்சு. அதனால் எல்லோரும் வாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச பிள்ளைங்களெல்லாம் அனுப்பி விடுங்க. தூர இடத்துல இருந்து வரணும்னு சொல்லுங்கள். ஒரு ஆட்டோ வேணாலும் அனுப்புகிறேன். பிள்ளைங்களை கூட்டிகிட்டு வாங்க, வந்து கலந்து கொடுங்க. அவனுடைய நாமத்துக்கு மகிமையாக சின்ன பிள்ளைகளுக்கு நம்ம அவனுடைய வார்த்தைகள் அந்த விதை வந்து பெரியவங்களாகவும் நல்லா வளரும். அதனால் அதுக்காக ஜெபித்து கொடுங்கள். வரக்கூடிய 3வது வாரம் அடுத்த மே மாதம் 16ஆம் தேதி அதுக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். நாங்கள் நாம மகிமைப்படுகிறோம். ஒரு சின்ன பாடல் பாடிட்டு நாங்கள் செய்திக்காக நாம் கடந்து செய்வோம்.
உன் நாமும் சொல்லி செல்ல இது உள்ள இந்த பாடல் எல்லாம் கிடையாது. உடனே நான் ஆன்லைனில் தேடி பார்த்து எடுத்து எழுதிச்சு முன்னாடியே சொல்லிடுவேன், இந்த பாட்டை அந்த மாதம் படிக்க எழுதி. அது அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்குது, எனக்கு அது பிரயோஜனமாக இருக்கும். நானும் என்னுடைய கணவர் இறந்தோடனே ரொம்ப மனசு வேதனையில் ஒரு மாதம் இருக்கிறேன். ஆனால் ஆண்டவரை தேடினார், தேடி என் ஊழியத்தை செய்யி நான் ஊழியத்தை பயப்படாது, நான் ஊழியத்தை கண்டிப்பாக தேடினார். தேடி எனக்கு அப்பப்போ ஆண்டோடைய வார்த்தைகளினால என்னை தேடிட்டு இருக்காரு. எனக்கு ஆண்டோடைய கிருபையினால தான் நான் செய்கிறேன். ஒவ்வொரு நாளையும் கடந்துட்டு இருக்கேன். எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் என்ன காரியம் வந்தாலும் ஆண்டோட பிரச்சனை நான் அதை பற்றி சிந்திக்கவே மாட்டேன். ஒரே ஒரு திரும்ப ஆண்டோடைய தந்தார். என்னை பற்றி ரொம்ப கவலைப்பட மாட்டேன். ரெண்டாவது ஒரு திரும்ப விசுவாசத்தை எனக்கு தந்திருக்கிறாரு. என்னுடைய திருமண நாளிலிருந்து எனக்கு அந்த விசுவாசம். ஏன் அப்படின்னா ஆண்டவர் அறியாதவங்க வந்தாங்க, ஆண்டவர் பிள்ளை தான் அப்படிலாம் தெரியாது, ஆண்டவர் தெரியாது. அப்போ ஆண்டவர் எனக்கு என்ன செஞ்சார்னா வார்த்தைகளால் என்னோட பேசி இந்த வார்த்தையின்படியே அந்த வார்த்தையின்படியே நடத்துவார். விசுவாச வாழ்க்கை தான் என்னுடைய வாழ்க்கை ஃபுல்லாக. எது இருக்கோ இல்லையோ விசுவாசிப்பேன், கட்டாயமாக அவர் தருவார். நான் அதை வைத்து ஆண்டவருக்குள்ள சந்தோஷமாக இருப்பேன். ஆண்டு எனக்கு அந்த சந்தோஷத்தை தந்துக்கிறாரு. அவருக்குள்ள ஒரு சந்தோஷம் தான் என்னுடைய சந்தோஷம். ஆண்டவர் எனக்கு நிறையா கிருபைகளை தந்தார். விசுவாச வளர்க்க தான் தந்தார், வேற வர எனக்கு கிடையாது. ஆனால் ஆண்டவர் தரும்போது என்ன செய்வார், தருவார். ஆனால் ஒரே வசனம் டெய்லி ஒரு வசனங்களுக்கு ஆண்டவர் தருவார். அதை நான் 5 நிமிஷம் 3 நிமிஷம் செய்தியாக போடுறேன். யூடியூப்பில் அக்கிமேதல் மினிஸ்ட்ரின்னு நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். நான் டெய்லி அந்த செய்தி போட்டுருக்கேன். அந்த வசனம்லாம் வரவங்களுக்கு இன்னைக்கு ஜெபிக்க வராங்கன்னா அன்னைக்குள்ள வசனத்தை நான் உங்களுக்கு சொல்லுவேன். இன்னைக்கு ஆண்டவர் என்ன வசனம் இருந்தாங்கன்னா, என்னிடத்தில் உனக்கு சகாயம் உண்டு அப்படின்னாரு. என்னிடத்தில் உனக்கு சகாயம் உண்டு, மனுஷங்களுக்கு இல்லை, என்கிட்ட தான் உனக்கு உதவி. சகாயம் என்னது? உதவி. அந்த உதவி நான் உனக்கு செய்வேன், என்கிட்ட உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அந்த வார்த்தையை தந்தார். எனக்கு அந்த வார்த்தைக்கு தம்பி தான் படம் கொண்டு தருவாங்க. நான் அனுப்புகிற வசனம் அவங்க ஒரு படத்தை தருவாங்க. அந்த படத்தை பார்ப்பாங்க, நிறைய பேர் பார்க்குறாங்க. ஆண்டவருக்கு நன்றி. அந்த மகன் மூலமாக எனக்கு ஆண்டவர் இந்த காரியத்தில் நடத்திட்டு இருக்காரு. ஏன்னா எனக்கு ரொம்ப எனக்கு தெரியாது. ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் என்னை நடத்துகிறார். அவருடைய வழிகளில் அவருடைய வார்த்தையின்படி நடத்துகிறார். விசுவாச வாழ்க்கையில் தான் அதை நடத்துகிறார். நீங்களும் ஒரே ஒரு காரியம் செய்யுங்க, விசுவாசிங்க. ஆண்டவர் மேலே விசுவாசம் வைங்க. உங்களுக்கு என்ன தேவைனாலும் சரி, என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் அதெல்லாம் செய்வேன்னு சொல்லியிருக்காருல, அவர்கிட்ட கேளுங்க. அவர் உங்களுடைய தேவைகளெல்லாம் சந்திப்பார். ஒரு குறை இல்லாமல் என்ன செய்வார், நடத்துவார். எங்கள் வாழ்க்கையின் அனுபவம் தான். நீங்களும் அவரை கற்றுக்கொள்ளுங்கள். அவர் நிச்சயமாகவே என்னிடத்தில் உனக்கு சகாயம் உண்டு. அந்த வார்த்தை இங்கிலீஷில் கொடுத்தாங்க தம்பியாக, எனக்கு ரொம்ப ஆழமாக யூ ஹேவ் ஹெல்ப் ஃப்ரம் மீ. உனக்கு ஏற்று தான் உதவி வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். எந்த இடத்துக்கு போனாலும் உங்களை ஜெயிச்சுட்டு போங்க, அங்கே உங்களுக்காக ஒரு தூதனை வச்சுருப்பாரு. எங்கள் வாழ்க்கையில் இருக்கும். எந்த காரியத்துக்கு போனாலும் சரி, ஜெயிச்சுட்டு போகும்போது அங்கே ஒரு தூதனை ஏற்படுத்தி நிறைய காரியங்களை நடத்துவார். ஒவ்வொரு காரியத்தில் அவர் நடத்திட்டு இருக்காரு. எல்லாருக்கும் அவர் செய்ய பட்சபாதம் இல்லாத ஆளுவர். ஆனால் அவரை உறுதியாக பிடிச்சு கொள்ளுங்க. அவர்கிட்ட சொல்லுங்க. எப்படி நீங்கள் மற்றவங்கள்ட்ட பேசுறீங்க அதே மாதிரி தான் ஆளுகிட்ட பேசுங்க. ஆனால் என்னுடைய காரியம் இப்படி எனக்கு இதை செய்யணும், செஞ்சுட்டாங்க, தருவார், செஞ்சு தருவார். தேவைகள் இருந்தால் அவர்கிட்ட சொல்லுங்க. எதுனாலும் கவலை இருந்தால் அவர்கிட்ட சொல்லுங்க. எதுனாலும் அவர்கிட்ட சொல்லலாம். அவர் நமக்கு ஒரு அப்பா மாதிரி, ஒரு ஃப்ரெண்டு மாதிரி, ஒரு சகோதரர் மாதிரி, எல்லாவற்றுக்கும் எல்லாம் அவர் தான். அதனால் நீங்கள் அவரை நோக்கி பாருங்கள். நிச்சயமாகவே அவர் நன்மையானவர்களை தருகிற தேவன். ஆமே. நல்ல கூட பாடல் பாடுற சகோதரருக்கும் ஜபம் நடத்திய பிள்ளைக்கும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறேன். வாழ்வு பிள்ளையாக இருந்தாலும் அவர்களுடைய வாழ்க்கையை ஆண்டவர் கொடுத்துருக்கான். நிச்சயமாக அவள் ஆசீர்வதிக்க கொடுவா. எதிர்காலத்தில் யோசேப்பு வாலிப காலத்தில் ஆண்டவருக்கு பிரியமாக நடந்ததுனால எதிர்காலத்தில் அதிபதியாக உயர்த்தப்பட்டான். வாலிப காலத்தில் ஆண்டவரத்தை எழுதும்போது நிச்சயமாகவே எதிர்காலத்தில் ஆண்டவர் செய்வார், ஆசீர்வதிப்பார். இந்த நாளில் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள வந்திருக்கிற எல்லாருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறேன். நிறைய பேர் வரல, அடுத்த வர்றதுக்காக ஜெயிச்சுக்கணும். நீங்களும் ஜெபிங்க. இந்த நிறைய ஆத்துமாக்கள் வரணும், இந்த இடமே காணாதுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஆத்துமாக்கள் வரணும் அப்படின்னு ஜெயிச்சுக்கங்க. ஆண்டவர் நிச்சயமாகவே நன்மையினால் நிரப்புவார். அந்த ஜெபத்தை கேட்குற ஆண்டவர் நிச்சயமாக காரியங்களை மாறுதலாக இப்படியே செய்வார். ஆமே. சாட்சி யாராவது சாட்சி சொல்ல வரீங்களா? ஒரு 2 பேர் மட்டும் சாட்சி சொல்லுவாங்க. ஸ்தோத்திரிக்கிறேன். சின்ன சாட்சியாக என் தேவன் என்னை விட்டுவிட்டாக நான் நன்றி சொல்கிறேன். நான் எங்கள் அண்ணன் மூலமாக தான் நான் ரசிக்கப்பட்டது.
ரசிக்கப்பட்டு ஆண்டவரை நான் பேசுறது தான் ஆண்டவர் அறிந்தது என் சகோதரர் மூலமாக தான். அவங்க நான் ஆண்டவருடைய திருக்குறளாக அதை பேருன்னு சொல்லி எனக்கு ஆண்டவர் அனுப்புனாருன்னு சொல்லி அங்கே அவங்க சொன்ன பிறகு தான் நான் ஆண்டவரே தேட ஆரம்பித்தேன். தேவன் அது அவிதமாக அவர்களை ஆசீர்வதித்தார். அதுக்கப்புறம் நான் அவன் தேட வச்சு நல்லா ஆசீர்வாதம். பிள்ளைகள்லாம் சிசு பிள்ளைகள் இருந்தாங்க. நெருங்கி பிறகு ஒரு பாரி கல்யாணம் நல்லா ஆயிட்டாங்க. ஆனால் என் மகனுக்கு கல்யாணம் ஒரு 6 வருஷம் குழந்தையே இல்லை. வருவேன் அண்ணே குழந்தையே இல்லை சொல்லி சொல்லுவேன். அப்போ அண்ணன் சொல்லுவாங்க, ஏமா நீ உன் பேரை நான் ஓடனா இப்படி சொல்ல மாட்டேம்மா, அப்படி ஓடுவாங்க பேரை அப்படி சொல்லுவாங்க. நான் டாக்டர் சொல்லுவாங்கன்னா 2 குறைச்சி குழந்தை இருக்காதுன்னு சொல்லிட்டான். அதே நான் வந்த உடனே ஒரு மூச்சு அழுவே அப்பாட்டுதான். அழுவே நான் உங்கள் பிள்ளைப்பா, உங்கள் பிள்ளைகள மாதிரி என் பிள்ளைகளை உனக்கு நான் வளர்த்தேனே இசப்பா, என் பிள்ளைகளேன்னு சொல்லிட்டாங்களேப்பா அப்படி சொல்லி அழுவேன். 4 இடத்துல போய் நீ பார்த்துனா கடற்கரை மண்ணில் அத்தனையும் ஒரு சந்ததி பெருமை சொல்லியிருக்கிறேப்பா, என் பிள்ளைக்கு பிள்ளை இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாங்கப்பா அப்படி சர்ச்சிலே போய் சொல்லி அழுவேன். அதுபோல் அன்னைக்கிட்டேயும் அதே மாதிரி சொல்லி அழுவேன். அன்னை நீ பிள்ளை இருக்கான்னு சொன்னாங்க. ஏன்னா யார் சொன்னா உன் பேரனே நீ ஒட்டா பிடிச்சிக்க மாட்டேன் அந்த ஓட்டமா அப்படியே அண்ணி சொல்லுவாங்க. அதே மாதிரி எனக்கு பேரனே என் தகப்பே தந்தாரு. 6வது வருஷத்துலேயே தந்தாரு. 1 வருஷம் தான் குழந்தை இல்லைன்னு தெரிஞ்ச பிறகு நாங்கள் தெரிவித்தோம். 6வது வருஷத்துல ஒரு கட்டுக்கு அண்ணன் தேவன் தந்தாரு. ரொம்ப சேட்டை மாதிரி இருந்தால் எங்கள் அண்ணன் மாதிரி பிடிச்சிக்கிட்டே முடியாது, அவ்வளோ சேட்டை பண்ணுவான். இப்போ அதுக்கு பிறகு 7 வருஷம் கழிச்சு இப்போ தம்பியை என் தெய்வம் தந்திருக்காரு. 2வது ஒரு பையனை ஆண்டவர் தந்திருக்காரு. தேவன் நம் தேவன் அற்புதமானவர். ஒவ்வொரு காரியங்களிலும் அவர் அற்புதமாக நடத்தி வராரு. எந்த காரியத்திலையும் அவரையே நம்ம சார்ந்து அவரே நம்ம பிடிக்கும் போது எல்லா காரியங்களையும் மாறலாம் முடிப்பார். பிள்ளையே இருக்காதுன்னு மெட்ராஸ் வரைக்கும் பிள்ளைகள் போய் பார்த்துருங்க, ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுத்தால் ஒரு வேலை பிள்ளை தனிக்குமான்னு சொல்லி. ஆனால் அவங்க 2 வருஷத்துக்கு இருக்கிறதுனால உங்களுக்கு இருக்காது, நீங்கள் ஒரு பிள்ளையை தத்து எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க. ஆனால் நம் தேவன் பெரியவர். அவருடைய வாக்கு தத்துவத்தையும் வசனத்தையும் சொல்லி ஜெபம் பண்ணோம். தேவன் பிள்ளைகளை செஞ்சாரு. அதுக்கப்புறம் எனக்கு எங்கள் அண்ணி சொல்லதான் ஆச்சரியமா பிள்ளை இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு அழுவேன். தங்கச்சி உன் பேரனே நீ பிடிச்சிக்கிட்டே மாட்டேன் அப்படி ஓடமா போவேன் நினைச்சி. அதுக்கு இப்போ என் பேரன் ஓடமா பார்த்தா எனக்கு ஓட்டம்னா பெத்தனை ஓடிக்கிட முடியாது. அப்படி நல்ல பிள்ளையை தேவன் எடுத்துட்டாரு தந்தாரு. இப்போ அட்டாவே ஒரு பையனை தேவன் எடுத்துருக்காரு. ரெட்டிப்பான நன்மை தந்திருக்காரு. தேவன் தந்ததுக்கு கொடால் சோத்திரம். இவன்ட்டு என்னை நடத்திருந்த தயவுக்காக சோத்திரம். அது அதிகமாக நானுமே இல்லாத என்ன கூட என் தகப்பன் நம்முடைய கிருபையினாலே மூடி என்னை நடத்தி வைக்கிறதுக்காக சோத்திரம். பிள்ளைகளை அற்புதமாக ஆசீர்வதித்து வச்சிருக்காரு. நாங்கள் எப்படி விரும்பணுமோ அப்படியே பிள்ளைகளை அவர் ஆசீர்வதித்து வச்சிருக்காரு. நம் தகப்பன் நம்ம இருதைக்கு ஆராய்ந்து அறிகிற தகப்பன். இதன்படியே நம்ம வாசிக்கணும், செபிக்கணும், உபாசக்கணும். இதுதான் ஆண்டு நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வது. உலக டாக்டரே இல்லைனாலும் நம் தேவன் அற்புதமாக நமக்கு செய்வார். எனக்கு செஞ்ச தேவன் கொடாத சோத்திரம். சக்தி தேவன் தான் ஆசீர்வதிக்கிறாங்க. இந்த கடை வச்சுக்கிறதுனால கொஞ்சம் வர முடியல எங்கள் அண்ணன் கூடத்துக்கு. ஏன்னா எங்கள் அண்ணன் மூலமாக தான் நான் ரசிக்கப்பட்டேன். மாதம் வரதான் செய்யணும். ஆனால் ஒரு கடையின் காரணமாக எப்பமா தான் நான் பாருங்க என் தேவன் தானே ஒழுங்காக வர்றதுக்கு ஒரு உதவி வராங்க. கர்த்தருடைய நாமத்தின் உள்ளாகட்டும். கர்த்தர் அதிசயங்களை செய்கிறவர், நல்லவர், வல்லவர். அவர் எல்லாருக்கும் நன்மை செய்வர்களுக்கும் தீமை செய்வர்களுக்கும் நல்லவர்களுக்கும் பொருளுக்கும் மழையை பெய்யப்படுகிற தேவன். நாம் அவருக்கு நன்றி செலுத்துவோம். நாமம் பயன்படுவதாக. அடியேன் இந்த அக்னிமணி ஊழியத்தில் ஒரு உடனுடைய ஆண்டவர் இதுவரை நடத்தி வந்திருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். போன வாரத்தில் பார்த்தீங்கன்னா என்னுடைய கண்கள் பக்கம் ஃபுல்லாக வீங்கி நான் வாகனம் தான் வச்சுருக்கிறேன். வாகனம் வச்சுட்டு ஊழியம் பண்ணுறேன். அப்படி பார்த்தீங்கன்னா கண்ணு ஃபுல்லாக வீங்கிடுச்சு. அம்மாவுக்கு ஃபோன் போட்டு ஜோம் பண்ணிக்குமா அப்படின்னு. உடனே இந்த கண்ணை வச்சு நம்ம வண்டி ஓட்ட முடியும் அப்படி பார்க்கவே முடியாது. பார்த்தா கண்ணெலாம் வலிக்கும், தலைலாம் வலிச்சுது. அப்படியே எந்திரிச்சு வெளியே பார்க்கவே முடியாது, அந்த அளவுக்கு வலி இருந்துச்சு. எப்படி இது குணமாகவும் ஆகாதான்னு யோசிச்சுட்டே இருந்தேன். ஒரு எங்கள் சர்ச்சில் உள்ள ஒருத்தர் பக்கத்தில் உள்ள சொன்னார், இப்படி கண்ணில் இவ்வளோ வீக்கத்தை வச்சுட்டு இருக்காதிங்க, உடனே நீங்கள் ஆஸ்பத்திரிக்கு போங்க, ஏன்னா கண் முக்கியமானது, ஏன்னா இன்ஃபெக்ஷன் ஆகிடும், ஏதாவது நரம்பு பாதிச்சிடும் அப்படின்னாங்க. உடனே அம்மாட்ட ஃபோன் போட்டு சொன்னேன். அம்மா ப்ரேயர் பண்ணாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இடம் அப்படி இருந்த இடமே தெரியாமல் ஆண்டவர் சுகமாக இன்னைக்கு அந்த ஊழியத்தை நடத்த ஆண்டவர் கிருபை. அலையிலுயா நாம் அந்த இடத்துல ஆண்டவர் அமர்ந்திருந்து தாபரித்து எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறார், சுகம் கொடுக்கிறார், நம்ம கஷ்டங்களை தீர்க்க அவர் வல்லவராக இருக்கிறார். நம்ம இந்த இடத்துல ஒருமித்து வருவோம். இந்த பகுதியில் ஒரு பெரிய எடுப்புகளை உண்டாக்குவோம். கட்டத்தம் இந்த சாட்சியை ஆசீர்வதிக்கிறாங்க. தமிழ் கூட அனைவருக்கு நம்ம ஊழியத்தில் நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்க ஆளுநர் அவங்களுக்கும் அவங்க குடும்பத்தை ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. ஒரு டிரைவர்கள்லாம் பார்க்குறாங்க. அந்த ஒரு வருமானத்தில்
ஆண்டோடைய கிருபையினால பிள்ளைகளும் நல்லா ஆண்டவர்களை வளர்த்து நல்லா கொண்டு வந்திருக்காங்க. நம்ம ஊழியத்துக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஆண்டோடைய கிருபை பெறுங்க. நாம் இன்னும் அதிகமாக ஜெபித்துக் கொள்வோம். இன்னும் ஊழியத்தில் அவங்க அதிகமாக செயல்பட நிறைய செய்தி கொடுப்பாங்க. ஊழியத்தில் வாங்கியாக இருப்பாங்க. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். வேறு யாராவது சாட்சி சொல்லுறீங்களா? ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த இடத்தினுடைய தேவாதி தேவனை ராஜாதி ராஜாவை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வந்திருக்கிற அனைவருக்கும் நன்றி செலுத்தி தேவ நாம மகிமைப்படும்படியாக இந்த இடத்தை தேவன் சாட்சியா நிறுத்தின கிருபைக்கா ஸ்தோத்திரம். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கைகொட்டி பாடிடுவோம். யேசுராஜன் உயர்த்தெழுந்தார். அல்லேலூயா. ஜெயமென்று ஆர்ப்பரிப்போம். யேசுராஜன் உயர்த்தெழுந்தார். அல்லேலூயா. ஜெயமென்று ஆர்ப்பரிப்போம். பார்வோன் போட்ட முத்திரை கர்த்தன் புகழ்ந்தோடுவார். அங்கே போட்ட முத்திரை காவலனே போய் இவர்புத்திர சன்னதேவுமார். பார்வோன் போட்ட முத்திரை கர்த்தன் புகழ்ந்தோடுவார். அங்கே போட்ட முத்திரை காவலனே போய் இவர்புத்திர சன்னதேவுமார். வேண்டாம் வேண்டாம் அழுதிட வேண்டாம், ஓடி உரைத்திடுவோம். அங்கு கோரின மாமரை வெட்டனரே போங்க கலிலேயாவுக்கே. வேண்டாம் வேண்டாம் அழுதிட வேண்டாம், ஓடி உரைத்திடுவோம். அங்கு கோரின மாமரை வெட்டனரே போங்க கலிலேயாவுக்கே. கேளாம் கேளாம் ஜெய ஜெய கேளாம் கைகொட்டி பாடிடுவோம். யேசுராஜன் உயர்த்தெழுந்தார். அல்லேலூயா. ஜெயமென்று ஆர்ப்பரிப்போம். யேசுராஜன் உயர்த்தெழுந்தார். அல்லேலூயா. ஜெயமென்று ஆர்ப்பரிப்போம். அண்ணா காயப்பா ஆசாரிய சங்கம் அதிரடி கொள்கின்றன. அங்கு போதத்தனங்கள் இடிவொலி கண்டு பயந்து நடுங்கின்றன. அங்கு போதத்தனங்கள் இடிவொலி கண்டு பயந்து நடுங்கின்றன. கேதம் கேதம் ஜெய ஜெய கேதம் கைகொட்டி பாடிடுவோம். யேசுராஜன் உயர்த்தெழுந்தார். அல்லேலூயா. ஜெயமென்று ஆர்ப்பரிப்போம். யேசுராஜன் உயர்த்தெழுந்தார். அல்லேலூயா. ஜெயமென்று ஆர்ப்பரிப்போம். வாசல் நிலைகளை உயர்த்தி நடக்கும் வருகின்றார் ஜெய வீர. அங்கு முழக்கை மாடி பேரிகை கொண்டு கைகொட்டி பாடிடுவோம். அங்கு கை மாடி பேரிகையை கொண்டு கைகொட்டி பாடிடுவோம். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கைகொட்டி பாடிடுவோம். யேசுராஜன் உயர்த்தெழுந்தார். அல்லேலூயா. ஜெயமென்று ஆர்ப்பரிப்போம். அல்லேலூயா. மரித்தேன் அவன் சதாகாலம் உயிரோடு என்று சொன்னவர் நம்ம இரட்சகராய் இயேசு உயிர்த்தெழுந்தார். நம்ம கொண்டாடி கொண்டு இருக்கிறோம். ஆமென். நான் கூட ஒரு சாட்சியை என் தேவனாய் கர்த்தர் செய்து வந்த நன்மைகள் பல பல நினைக்கலாம். இதுவரைக்கும் ஜீவனோட காத்துவருடைய தேவனை சுத்தக்கிறது. என் வீட்டில் தேவனுடைய ஊழிய அழைப்பு தான். ஆனாலும் செயல்பட முடியாதபடி நாங்கள் ஜெபித்த நாட்கள் உண்டு. தேவனோட உறவாடி நெருங்கின நாட்கள் உண்டு. தேவனோட ஒரு நாள் சொன்னார்,
மனுஷனுடைய முகத்தை பார்க்கக்கூடாத அளவுக்கு தேவனுடைய கோபிக்கு இறங்கிக் கொண்டு என்று சொன்னார். ஆனால் காது உள்ளவர்கள் சொன்னாலும் ஏற்றுக்கொள்ள மனதற்றவர்களாய் காணப்படுகிறார்கள். இதோ சீக்கிரம் வருகிற சொல்லி தேவ சத்தம் கேட்கப்படுது. ஆனால் தேவனுடைய உறவுகள் இருக்குமானால், நீதிமானா இருக்கும்போது நீதிமானுக்கு தெரியவன் எந்த ரகசியத்தையும் தேவனாய் கர்த்தர் செய்ய மாட்டார். அவருடைய உறவு ஒரு ஐக்கியம் இருக்குமானால் அந்த பரிசுத்த ஆவியின் சத்தம் கேட்கப்படும். அன்னாலை போல செவி, அன்னாலை போல செவி சொல்லி தேவன் ராக்காலங்களை தேவன் நம்மளோட பேசுவார். அவர் பேசும் தெய்வமாக இருக்கிறார். அவரோட உறவு ஐக்கிய வேண்டும். அவர் அபிஷேகத்தை பெற்று ஒருவன் சாவினால் நலத்தினால் பெறாவிட்டால் பரலோகத்தில் பிரவேசிக்க முடியாது. அந்த புத்தியுடைய பார்க்கிறோம், புத்தி அற்றவர்களை பார்க்கிறோம். அதே போல புத்தியுள்ளாய் காணப்பட வேண்டும். எண்ணெய் அபிஷேகம் நமக்கு எடுக்கப்பட வேண்டும். அந்த அபிஷேகம் இருந்தால்தான் தேவனை வழிநடத்த முடிய காணப்படும். ஜெபிக்கலாம், நம்ம ஜெபிக்கிறவர்களா இருக்கலாம். அந்த அபிஷேகம் நமக்குள்ள வேண்டும். பரிசுத்தவான்களுடைய உறவு நமக்குள்ள வர வேண்டும். அந்த உறவு இருக்குமானால் தேவனாய் கர்த்தர் நீதிமான் ஆசீர்வதிக்கிற கர்த்தரா இருக்கிறார். நீதிமான சிரஸ்ல ஆசீர்வாதம் நிறைந்திருக்கும் சொல்லி இருக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தை பெற்றவர்கள் காணப்பட வேண்டும். அதே போல தேவ சமூகத்தில் ஜெபிக்கும் போது தேவனோட மன்றாடி கொண்டு மோசே போல திறப்பின் மாசம் நிற்கிற ஒருவனை தேடினேன், ஒருவனை காணவில்லை சொன்னார். அந்த போராடி ஜெபிக்கிற ஜெபம், தேவனோட உறவு ஐக்கியம், மன்றாடி ஜெபிக்கிற ஜெபம் வேண்டும். இன்னைக்கு ஜெபிக்கிறதுக்கு வாஞ்சில்லாதபடி காணப்படுகிறார்கள், தாகம் இல்லாதபடி காணப்படுகிறார்கள். ஏதோ ஒரு கடமை ஜெபமாய் காணப்படுகிறது. அப்படி அல்ல, தேவனோட ஒரு நெருங்கிய ஐக்கியம் காணப்பட வேண்டும். தேவ சத்தியத்தை சத்தியம் விடுவிக்க சொல்லியிருக்கிறார். சத்தியத்தை நம்ம விடுவிக்கிறவாய், சத்தியத்தோட பேசுவாய் காணப்பட வேண்டும். அது மட்டும் அப்படி இருக்கிறபடினால் என் வீட்டில் பல பாடுகள் பிரச்சனை வந்தாலும் யார்கிட்ட சொல்ல மாட்டேன். தேவ சமூகத்தில் ஆவியோடு கண்ணீரோடு ஜெபிக்கும் போது என் தேவனாய் கர்த்தர் விடுதலை கொடுக்கிறவராக இருக்கிறார். யார்கிட்ட எந்த காரியத்தையும் நான் சொல்ல போக மாட்டேன். தாசனம் கிட்ட சொல்ல மாட்டேன், ஐயா எனக்கு இப்படி இருக்கு, என் குடும்பத்தோட பிரச்சனை இருக்கு, அவங்க சொல்ல மாட்டேன். ஜெபிக்கிறது உண்டு. கண்ணீரோடு ஜெபிப்பேன், அண்ணாலை போல ஜெபிப்பேன். அதுக்கு என் தேவன் தகுந்த பலனை கொடுத்து. ஒரு நாள பாருங்க, என் மகா சென்னையில் இருக்கிற போலீஸ்காரி தான் காய்ச்சல் வந்து ஆஸ்பத்திரிலாம் வச்சு முடியாதுன்னு சூழ்நிலைக்கு வந்துருச்சு. அப்ப நான் சொல்வேன், நான் இந்த எனக்கு வயல்ல கடலை பிடிக்க போட்டிருக்கு, இதை போட்டு போக முடியாது, பிள்ளைய பார்க்க இதை போட்டு போக முடியாது. இந்த மகனுக்கு கடலை பறக்கணும், அந்த மகனுக்கு உடம்பு சரியில்லை, நான் எதை போட்டுட்டு எங்க போக அப்படின்னு சொல்லிட்டு நான் தவிச்ச நிலை காணப்பட்டு என் பிள்ளையா இப்படி இருக்க சூழ்நிலை கூட இதை பார்க்க வர மாட்டேங்கலாமா அப்படின்னு சொன்னான். இல்லம்மா வர முடியாது, நான் இப்படி போட்டுட்டு இவனுக்கு பார்க்கறதுக்கு ஆளுக்கு எனக்கு வர முடியாதுன்னு சொல்லிட்டு ராக்காலத்துல என்னோட சேர்ந்து செலுத்த 2 சகோதரிகள் உண்டு. அவங்கள கூட நான் சிலனால என் பக்கம் நான் கூட்டுறேன். நேரம் தனியாக நான் செபிக்கணும், என்னை விடுங்கன்னு சொல்லிட்டு தேவ சமூகத்தில் 2 மணி நேரம் இருக்கும். அந்த ஆவியோட கண்ணீரோட போராடி செபிக்கும் போது அப்போ கூட சொன்னான், இவன் ஊருக்கு வந்துரு, நான் இங்கே வச்சு நான் எல்லாரும் அவனை வாங்கிட்டு வந்து பார்த்துக்கிட்டோமா அம்மா அப்படின்னு சொன்னேன். அப்படியாம்மா அப்படின்னு சொன்னா கார் வச்சிருக்கா. அதனால காரில் புறப்பட்ட இடையில வரும்போது எல்லாம் என்னாலும் முடியல, வீட்டுக்கே ரிட்டர்ன் கட்டி வருங்கன்னு சொல்லி எப்படியோ சொல்லிடுச்சான். ஏமா நான் வீட்டுக்கே போயிட்டு என்னால் வர முடியலமா, காரில் கூட வந்து என்னால் இருக்க முடியலை அப்படின்னு கூட சொல்லிட்டான். அப்போ எனக்கு கஷ்டமாக போச்சு. எனக்கு ராத்திரியில் தேவ சமூகத்தில் ஆவியோடு போராடி தேவ வசனங்களை பிடிச்சி ஜெபம் பண்ணேன். என் தேவனாய் கர்த்தருக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுத்த சுகத்தை அகற்றினால் பேதுரு மாமியார் சுரத்தில் இருக்கும்போது பேதுரு வீட்டுக்குள்ள போகும்போது அந்த சுரத்தை அகற்றினார். அந்த சுரம் உடனே அவருக்கு நீங்கிறது. பேதுரு மாமியார் உடனே அவருக்கு எந்திரிச்சு பணிவிடை செய்தான் சொல்லி பார்க்கிறோம். அந்த வசனங்களை பிடிச்சி ஜெபிக்கும் போது வாக்கு தத்தம் பண்ணினவர் வாக்க மறவராக இருந்து அந்த சுரத்திற்கு பரிபூர்ண விடுதலை கொடுத்து அதுக்கு மறுநாள் ஏமா நான் வேலையில ஜாயின் பண்ணிட்டேமான்னு சொன்னான். எவ்வளவு அற்புதம் பாருங்க. முடியாத சூழ்நிலை வரும்போது கூட ஜெபிக்கும் போது என் தேவனாய் கர்த்தர் பரிபூர்ண சுகத்தை கொடுத்து, அது மட்டும் இல்ல என் கணவருக்கு எத்தனை மரண போராட்டங்கள் வந்தாலும் எசப்பா அவர் எதுக்காக தான் அவர் இறுதி எப்படி இருக்குன்னு சொல்லி தேவன் வெளிப்படுத்துவார். ஆனா உங்க இறுதி எப்படி இருக்கு சொல்லி நான் தேவன் சொல்லுவாருன்னு சொல்லி அவர் கேட்டுக்கவே மாட்டார். இன்னும் ஏசப்பா சமூகத்தில் ஜெயிப்ப ஏசப்பா அழிச்சிடாங்க, ஏசப்பா அழிச்சிடாதாங்க. அந்த ஆத்மா பாதகத்துக்கு நரகத்துக்கு போனாம துதிக்காதுப்பா. ஒரு விஷயம் ஒரு பாவத்தை மன்னிங்கப்பா, ஒரு விஷயம் ஒரு பாவத்தை மன்னிங்கப்பான்னு சொல்லி எனக்கு கேட்பேன், கண்ணீரோட ஜெயிப்பேன். ஆனா இவா ஜெபமணிதான் நான் ஜீவனோட இருக்க சொல்லி அசால்ட்டா பேசுவாரு, அவர் தைரியம் பேசுவாரு. ஆனாலும் கூட பாருங்க, எல்லாரும் சிலருக்கு அவரை பத்தி தெரியும், அவருக்கு துணிகரமா பேசுவாரு. இருந்தாலும் ஏசப்பா சமூகத்துல ஏசப்பா அழிச்சிடாதாங்க. பாவிகள் மத்தியில் வெட்கப்பட்டு விடக்கூடாதுப்பா. நான் உங்களுடைய பிள்ளைப்பா, நீர் வெட்கப்பட்ட தேவன் அல்ல, என் முகத்தை தேடுகிற ஜனங்களை வரும்போது வெட்கப்பட்டு போவதுன்னு சொன்னாரு. சொல்லி கேட்பேன்.
அதே போல தேவனை கர்த்தர் இதுவரைக்கும் ஜீவனோட வைத்து வருகிறார். சில நேரம் அவருக்கு உடம்பு செல்லாம வரும், இருந்தாலும் கூட என் தேவன் ஜீவன் அழிக்காதபடி அவர் தரிசனத்தின் கூட சில தரிசனங்களை கொடுத்திருக்கிறார். அவர் வாயினால இயேசுவின் நாமத்தை சொல்லுவ மாதிரி வெளிப்படுத்தி கொடுத்திருக்கிறார். ஆனால் தேவன் ஒரு நாளைக்கு நிச்சயமாகவே அதை நிறைவேற்ற அவரால் முடியும். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் அதிசயமானவர், அவர் அதிசயங்களை செய்கிறவர். அவர் ஜனங்கள் ஒருவர் வெட்கப்பட்டு போய் சில வார்த்தையின்படி என் தேவனாய் கர்த்தர் இதுவரைக்கும் என்னை வெட்கப்படாதபடி நடத்தி வருகிறார். அவருடைய கிருபை, அவர் தயவு பேசப்பனா எனக்கு செய்த நன்மைகள் பல பேரையும் சொல்ல முடியும். என்னோடு சேர்ந்து செவித்த சகோதரன் சாலமோனுக்கு என்னுடைய காரியங்கள் சிலவு தெரியும், அவருடைய காரியங்கள் எனக்கு தெரியும். நாங்கள் செவித்த கூடி செவித்தவர்கள் அநேகர் உண்டு. இந்த இடத்துல ஐயா இடத்துல வரும்போது விட ஐயா சில காரியங்களை சொல்லுவார். ஆகிற தேற்றி ஆற்றி தேற்றி விடுவார். அநேக நாள் துக்க நாட்களாக கடந்து வந்து யாரை அழுந்த ஒரு 3 பிள்ளைகளும் 3 இடத்துல இருக்கும்போது எங்க இருக்கப்படும் சொல்லி அவியானவர் இந்த இடத்துல இருந்த தாசன் மூலம் பேசுவார். அதை கேட்டு ஆட்டி தேர்ச்சி நீங்க அதே போல என் பிள்ளைகளை என் தேவனாய்க்கத்த நீதிமான் சந்ததி ஆசிரித்து ஆசிரிக்க சொன்னவர் ஆசிரித்து பெருகப்படி வைத்திருக்கிறார். அவருடைய கிருபை. அதே போல சொன்னாங்க பணம் இல்லாமல் யாருக்கு போக முடியாது. எனக்கு பணம் ரொம்பலாம் இல்லை, பணம் கட்டி படிக்க வைக்க முடியாது. என் தேவனாய்க்கத்தர் உங்க பிள்ளைகள் ஆசிரியர் விசாரிச்சு எழுத மாதிரி கவர்மெண்ட் ஸ்டாஃப்களுக்கு வேலை கொடுத்தார். என் தேசு செய்து வந்த அற்புதங்கள் அதிசயமானவர்கள். அதே போல தேவனோட உறவு இருப்பீர்கள், ஆனால் அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும். என்னோட உறவோட செல்லு அப்படின்னு சொல்லி கற்றுக் கொடுத்தார். அந்த தெய்வம் நீங்க உறவோட இருப்பு சாப்பாட கலைச்சு என்னோட உறவோட செல்லு அற்புதம் நடக்க சொன்னார். ஒரு காரியம் உங்களுக்கு நடக்கணுமா, அற்புதம் நடக்கணுமா, உறவாடி பாருங்க, சீக்கிரமா அற்புதத்தை செய்வார். தேவநாம மகிமைக்கு சாட்சியை சொல்லுகிறேன். இயேசுவின் நாமத்தாலே. சகோதரி நன்றி. பாடலும் சாட்சி சொன்ன சகோதரிக்கு இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்களை சொல்கிறேன். இதனால கூட இந்த வாரத்தில் வந்து எஸ்தருக்கு பிறந்த நாள், அஸ்வினி அம்மா எஸ்தர் சுதாவுக்கு பிறந்த நாள். நமக்கு இவ்வளோ நம்ம கடனாளிகளை நாம் அன்பை தவிர வேற ஒன்றுக்கு யாராக கூடாது கடனாளியாக. சிலர் ஜாமீன் போட்டு கடனாளிவாங்க, கடன் வாங்காமல் கட்டாமல் போயிடுவாங்க, ஆனால் கையெழுத்து போட்டாமல் மாட்டிக்கிறாங்க. நீங்கள் அன்பை தவிர ஒன்றுக்கு என்ன செய்யாதீங்க, கடனாளியாக உங்கள் கடன்பட்டை அவருக்கு என்ன செய்ய மன்னிங்க. தேவன் ஒவ்வொரு நாளும் எல்லா தீங்குக்கும் சோதனைக்கும் தீங்குக்கு விலக்கி கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். எப்போதும் உங்கள் வீடு ஒரு ஜெப வீடாக மாறட்டும். எல்லாம் நாம் எழுந்து நிற்போம். ஆண்டவருடைய வீடு ஒரு ஜெப வீடாக மாறட்டும். நீங்கள் தானியலை போல மாறுங்க, ஜெப வீரனா மாறுங்க. ஜெபிக்கிற உங்க வீடு ஒரு குட்டி பரலோகமா மாறட்டும். ஹல்லேலூயா. Thank you Lord. Thank you Lord. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. உங்க வீடு ஒரு ஜெப வீடா மாறட்டும். ஹல்லேலூயா. ரபாபா ஷாதான பரபா. ஆண்டவர் கருத்தை நம்ம ஒப்பு கொடுப்போமா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நல்ல வாயில திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே, என் வீடு ஒரு ஜெப வீடா மாறட்டும். ஆண்டவரே, எங்க வீடு ஒரு குட்டி பரலோகமா மாறட்டும். ஆண்டவரே, ஹல்லேலூயா. Thank God. உனக்கு ஒருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார், உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார். உள்ள கைகளில் வரைந்திருக்கிறார். உனக்கு ஒருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார், உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார். உள்ள கைகளில் வரைந்திருக்கிறார். தாய் மறந்தாலும் அவனை மறப்பதில்லை. அவருக்கு உள்ள மேலே வரைந்து வைத்திருக்கிறார். நதிகளை பேர் இருக்கிறது. ஒரு மணி நேரமாக நான் ஜெபம் பண்ணுவேன். தினமும் இந்த அக்னிமதி ஊழியத்துக்காக நான் ஜெபம் பண்ணுவேன். இன்னும் அடுத்த மாதம் ஒரு 200 ஆத்துமாக்கள் ஆண்டவர் கொண்டு வரணும். இந்த ஊழியத்துக்காக நீங்க ஜெபத்துல தாங்குங்க. உங்க குடும்ப காரியத்தை ஆண்டவர் பொறுப்பெடுப்பார். வரும்போது புதிய ஆத்துமாக்களை கூட்டிட்டு வாங்க. அவங்களுக்கு அற்புதம் ஆண்டவர் செய்வார். ஆண்டவரை, இந்த ஊழியத்துக்காக நான் ஜெபம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுங்க. கையை உயர்த்துக்கு. ஆண்டவரை, தினமும் இந்த ஊழியத்துக்காக கருமையான ஊழியக்கார சகோதரிக்கா, கருமையான தம்பி ஐசுக்கா, ஆமே, இந்த ஊழியம் இன்னும் கட்டப்படணும்.
இந்த ஊழியம் இன்னும் நாளுக்கு நாள் ஆத்துமாக்களினால பெருக வேண்டும். இந்த உபவாசம் கொடுத்து அநேகர் வரணும். அற்புதங்கள் நடக்கணும். லூயா ரபா நாம சந்தாரா தியாக்கரமனமா ஆண்டவரே நாம மனதார அக்கினிமலை ஊழியர்களை ஆசீர்வதிக்கிறப்பா. ஆண்டவரே வருகிற எல்லாரும் அற்புத சுகம் பெற்றுவிடும். அருமையான அக்காவுக்கா செபிக்கிறோம். அவங்களை இந்த வருஷத்தில் இன்னும் வல்லமையாக பயன்படுத்தி அநேக இடத்துக்கு என்னுடைய மகளை கொண்டு போவதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் எஜமானருக்கு பிரயோஜனப்படுற கருவியா நீங்க மாற்றி பயன்படுத்துக்கா ஸ்தோத்திரம். அவங்க பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். தம்பி ஐசக்காக மனைவிக்காக பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். அவங்க ஆசீர்வதிக்கிறப்பா. தந்தைமான ஊழியத்தில் இந்த நாளிலிருந்து இன்னும் வல்லமையாக நீ பயன்படுத்த செபிக்கிறோம். வந்த எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம். வந்த ஊழியர் எல்லாரையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம்ப்பா. அந்த கருத்துல ஊழியத்துக்கு அப்பு கொடுத்துருக்காங்கப்பா. அநேகருக்கு பிரயோஜனமாய் அநேகருக்கு ஒவ்வொரு ஆசீர்வாதமாக இருக்க மாற்றினாங்க. எல்லா வீடும் ஜப வீடா மாறட்டும். ஆண்டவர் எல்லா வீடும் கர்த்தரை துதிக்கிற வீடா மாறட்டும். எல்லா வீடும் கொண்டு பரலோகமாய் மாறுவதாக. வீட்டுக்கு விரோதமான எல்லா வல்லமைகளை சுட்டரிக்கிறோம். நீங்க அற்புதம் செய்யப்பா. அப்படியே நீங்க சொல்றதுக்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதிப்பதற்காக ஸ்தோத்திரம். இந்த ஊழியர்களை கர்த்தர் பொறுப்படுத்தப்படும். தேவநாமம் மட்டும் மகிமைப்படுகிறார். கர்த்தர் தாமே பேசுகிறதுக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். பெருக பண்ணுறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம். நல்ல பின்னாலே ஒரே ஒரு அறிவிப்பு நான் சொல்லிட்டு முடிச்சது. ஒவ்வொரு வருஷமும் இந்த விபிஎஸ் ட்ரைனிங் ப்ரோக்ராம் நடத்தும் எங்கள் சர்ச்சில் 27ஆம் தேதி 28ஆம் தேதி 2 நாள் நல்ல சென்னையில் உள்ள டீம் 6வது வருஷம் நடத்துகிறோம். எந்த பதிவு கட்டணம் கிடையாது. உங்கள் சண்டே கிளாஸ் டீச்சர் வந்தாங்கன்னா உங்களுக்கு புஸ்தகம் எல்லாம் இலவசம். நீங்கள் எத்தனை பேர் வந்தீங்களோ 2 நாள் வந்தீங்கன்னா உங்களுக்கு சாப்பாடு எல்லாமே ஃப்ரீ. எந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸும் கிடையாது. உங்கள் சபையில் ஊழியர் சேரவங்க யாராக இருந்தால் நீங்கள் தாராளமாக வரலாம். உங்களுக்கு ஒவ்வொரு நோட்டீஸ் தரோம். அப்புறம் இன்னொன்று வந்து ப்ரீ பைபிள் ப்ரோக்ராம் இந்த மாதம் ஒரு பாஸ்டருக்கு 10 பைபிள் அப்ளிகேஷன் இருக்குது. உங்களை நம்பர் கொடுத்தீங்கன்னா போட்டு விடுவோம். அது டேட் கன்ஃபார்ம் ஆகல. 2000 பைபிள் வந்துருக்கு. ஒரு பைபிள் வந்து பைபிள் சொசைட்டியில் இதே பைபிள் வேறு பைபிள் தான் இந்தியன் பைபிள் லிட்ரேச்சரில் இந்த பைபிள் வந்து 230 ரூபா பைபிள் சொசைட்டி. 2000 பைபிள் வந்துன்னா 4,60,000 வந்திருக்கு. இன்னொரு கிராமத்துலையும் இன்னொரு இடத்தையும் 100-200 பாஸ்டருக்கு கொடுக்க வந்துட்டு உங்களுக்கு யாருக்காவது ஊழியம் செய்யணும். உங்களுக்கு பைபிள் தேவைப்படுனா கடையில் போய் வாங்கினா 300 ரூபா ஒரு பைபிள். இது வந்து பதிவு கட்டணும். அது 200 ரூபா வாங்கும். இதை வாங்கி இன்னொரு இடத்துக்கு பைபிள் கொடுப்பாங்க. அந்த அண்ணன் லட்சுமி நாராயண கவுடா. நீங்கள் உங்களுக்கு யாருக்காவது வேணும் ஊழியம் செய்யறவங்களுக்கு பைபிள் வேணும்னு சொன்னால் நீங்கள் நம்பர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் அடுத்த மாதம் கடைசியில் மே 1 வாரத்தில் இருக்கும் உங்களுக்கு அனுப்பி கொடுப்போம். நீங்கள் தாராளமாக கண்டிப்பாக வந்து அந்த இடத்துல வாங்கி கொடுக்கணும். கர்த்தர் வேறு சந்தேகம் போகும்போது கேட்டு கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார். கர்த்தரை நாம் மகிமைப்படுவதாக. அதனால கூட பாஸ்டர் மூலமாக ஆண்டவர் ஒரு அருமையான செய்தியை நம்ம கொடுத்தாங்க. சாட்சியோடு அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு பூசாரியோட மகனை ஆண்டவர் எவ்வளோ பயன்படுத்தியிருக்காரு பார்த்தீங்களா. நம்ம எல்லாரையுமே அவர் தாயின் கருவிலே தெரிந்து கொண்டார். தெரிந்து கொண்டதால் தான் அந்த இடத்துக்கு வர முடிஞ்சு. நம்ம ஜெபிப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை இன்னும் செய்ய போகிறாரு. வரக்கூடிய நாட்களில் செய்ய போகிறாரு. நாம் அதை விசுவாசித்து பெற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் ஜெபத்தில் விசுவாசத்தோடு எவைகளெல்லாம் கேட்பீர்களோ அவைகளெல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள். எதை கேட்டாலும் தருவேன் அப்படின்னு இருக்கிறாரு. அதனால ஜெபிப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். பாஸ்டருக்கு வாழ்த்து. அவங்களுடைய ஊழியர்களுக்காக ஜெபிச்சுக்கோங்க. வாஸ்தவங்களில் ஒரு சபை வச்சுருக்காங்க, இன்னொரு சபை வச்சுருக்கிறாங்க. அவங்களுக்காக ஜெபிச்சுக்கோங்க. அவங்க ஊழியர்களுக்காக ஜெபிச்சுக்கோங்க. இன்னும் நம்முடைய பகுதியிலையும் அநேக ஊழியக்காரர், நம்முடைய சபையிலும் அநேக ஊழியக்காரர்கள் எழுப்புறதுக்காக நம்ம என்ன செய்யணும்? ஜெபித்து கொள்ள வேண்டும். ஜபமே ஒரு ஊழியம் தான். இதுதான் நம்மளால் முடிஞ்சது. ஆண்டவரை பற்றி மற்றவங்களுக்கு நம்ம என்ன செய்யணும்? சொல்லணும். நம்மளால் ஒரு சிறு விதையை போட்டு வச்சோம்னா உள்ள ஆகாரத்தை தண்ணீர்கள் மேல் போடு அநேக நாட்களுக்கு பின்பதில் பலனை காண்பான்னு சொல்லியிருக்காருல. அதனால் நம்ம சலிக்காமல் ஆளுடைய வார்த்தையை என்ன செய்யணும்? சொல்லணும். சொல்லும்போது ஒரு நாள் அது நிச்சயமாக என்ன செய்யும்? பலன் கொடுக்கும். ஆமென். ஜெபிப்போம். ஆமென். ஆமென். சோத்திரப்பா, நன்றி. நன்றியோடு சோத்தரிக்கிறேன். நன்றி நன்றி தகப்பனே. நாளில் கூட அந்தவரே அருமையான ஐயா அழைச்சிட்டு வந்து நீர் கொடுத்த நல்ல செய்திக்காய் நன்றிப்பா. ஆரம்பம் முதல் அந்தவரை ஒவ்வொரு பகுதியையும் நீங்கள் பொறுப்பெடுத்து நடத்துனீங்க. அதுக்காய் நன்றி. பாடல்களை ஆசீர்வதித்தீங்க.
ஜெபங்களை ஆசீர்வதித்தீங்க, சாட்சிகளை ஆசீர்வதித்தீங்க, செய்திகளை ஆசீர்வதித்தீங்க. அநேகருக்கு ஆண்டவரே ஆசீர்வாதமாக மாற்றி கொடுத்தபடியாக நன்றி தகப்பனே. வந்த யாவரையும் உங்கள் கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆண்டவரே அபிஷேகத்தினால் நிரப்பிங்க. இந்த நேரத்தில் ஆண்டவருடைய அபிஷேகம் ஒவ்வொரு தலைமையில இறங்கினதுக்காக நன்றி செலுத்துகிறேன். இன்னும் தொடர்ந்து ஆண்டவரே உடைய அபிஷேகம் அவர்களை கொழுந்து விட்டு எரியும்படியாக ஒப்புக் கொடுக்கிறோம். எம்மாவும் சீசர்களிடத்தில் நீ நடந்து போகும்போது அந்த அக்கினி அவங்க மத்தியில் கொழுந்து விட்டு எரிந்தது போல ஆண்டவரே எங்களை கேட்ட இன்னைக்கு வசனத்தை கேட்ட ஒவ்வொரு மேலும் உடைய அபிஷேகம் அக்கினி கொழுந்து விட்டு எரியும்படியாக ஒப்புக் கொடுக்கிறோம். இன்னும் ஆண்டவரே ஜெபத்தை குறித்த செய்தியை நாங்கள் கேட்டுக்கொண்டவரை அதிகமாக ஜெபத்தில் நாங்கள் காத்திருக்கணும். எந்த அளவுக்கு நாம் உடைய பாதத்தில் ஜெபித்து காத்திருக்கிறோமோ அந்த அளவுக்கு ஆண்டவரே எங்களுக்கும் எங்களுடைய பிள்ளைகளுக்கும் எங்களுடைய ஊழியத்துக்கும் அது ஒரு ஆசீர்வாதம் என்று சொல்லி ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள நீ திரும்ப செய்ததுக்காய் நன்றி. இந்த நேரத்தில் நீங்கள் இடைப்பட்டீங்களா அதுக்காய் நன்றி. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிச்சிங்க. சிறு பிள்ளைகளை ஆசீர்வதிச்சிங்க, வாழை பிள்ளைகளை ஆசீர்வதிச்சிங்க, பெரியவர்கள் ஆசீர்வதிச்சிங்க, பெண்கள் ஆசீர்வதிச்சிங்க, ஆண்கள் ஆசீர்வதிச்சிங்க. நன்றியோடு சொல்லிக்கிறோம். நேரத்தில் ஆண்டவரே எங்களுக்கு ஆண்டவரே மியூசிக் கீபோர்டு போட்டு தம்பிக்காக நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரை இந்த யூடியூப் எடுக்கிற உதவி செய்த தம்பிக்காக நன்றி செலுத்துகிறேன். எங்களுக்கு உதவியை ஒவ்வொருவருக்காக நன்றி செலுத்துகிறேன். எல்லா காரியங்களும் நீ கூட இருந்து வழிநடத்திய பெரிய திருப்பைக்கிறாய் நன்றி. தொடர்ந்து பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இன்னும் ஆண்டவரே நாங்கள் சாப்பிட போகிற அந்த உணவு கூட எங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றி கொடுத்து ஆசீர்வதிங்க. அப்பதைய தண்ணீரை ஆசீர்வதிப்பேன், வியாதியை உங்களை விட்டு விளக்குவேன்னு சொன்னீங்களே அந்த மாதிரியாக நாங்கள் ஜெபித்து ஆண்டவரை ஆகாரத்தை உட்கொள்ள திரும்ப செய்ய பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. எல்லா காரியங்களையும் நீ பூரணமாக சம்பூர்ணமாக நடத்தி கொடுக்க முடியாது நன்றி. ஆரம்பம் முதல் முடிவு வரை உடைய பிரசனம் எங்களோடு இருந்த முடியாது நன்றி. இன்னும் தொடர்ந்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. நாம கொண்டே மகிமைப்பட ஒப்புக் கொடுக்கிறோம். நல்ல செய்தி கொடுத்த அருமையான ஐயாவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். அவங்க ஊழியத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். அவங்களுக்கு செய்த பெரிய கிருபைகளுக்காய், குடும்பத்துக்காய், இன்னும் அநேக நன்மைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். அப்போ இன்னும் அவங்களுடைய ஊழியத்தை நீங்கள் ஆசீர்வதிக்க போறீங்க, அதுக்காய் நன்றி. அவங்க கொடுத்த எல்லா ஆலோசனைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து பொறுப்படுத்த வந்திருக்கிற யாவரையும் நீர் ஆசீர்வதிங்க, கனப்படுத்தினீங்க. என்னை கனமண்ணிகளோட நான் கனப்படுவேன் சொன்னீங்களா? உங்களை கனமண்ணி அந்தவரை இந்த இடத்துல வந்து அமர்ந்திருந்த ஒவ்வொருக்கும் நீ செய்கிற காரியங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். மரியாள் தன்னை விட்டு எடுப்படாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டால் சொன்ன வார்த்தையின் மூலமாக மக்களை அந்தவரை அமர்ந்து அந்தவரை கேட்க நீங்கள் கிருபை செய்வதற்காய் நன்றி. நானே தேவன் என்று நீங்கள் அமர்ந்திருந்து காத்திருந்து அதை அறிந்து கொள்ளுங்கள் சொல்லியிருக்கீங்களப்பா. அதை மக்களுக்கு கொடுத்தபடியாக நன்றி. இன்னும் வரக்கூடிய நாட்களில் நாங்கள் வைத்திருக்கிற எல்லா திட்டங்களும், எல்லா தரிசனங்களும், எல்லா உங்களுக்காக ஏறெடுக்க வேண்டிய ஒவ்வொரு காரியங்களிலும் நீர் எங்களுக்கு ஒத்தாசையாக எழுந்து நில்லும். மனிதர்கள் ஒத்தாசை விருந்தா, மனிதர்கள் உதவி விருந்தா, நீங்கள் எங்களுக்காக ஒத்தாசையாக எழுந்து நின்று காரியத்தை நடத்தி தரப்படுங்க. அதுக்காக நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து உங்கள் கிருபை எங்களோடு வந்திருக்கிற யாரோடும் இருக்கும்படியாக ஜெபிக்கிறேன். தொடர்ந்து பொருட்படுத்திக் கொள்ளுங்க. எல்லா துதி கனம் மகிமை உங்களுக்கே செலுத்துகிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆமென் ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. 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 என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆமென். எல்லாருக்கும் உணவு ஆயத்தப்படுத்திருக்கு. எல்லாரும் சாப்பிட்டு போகலாம். பட்டு ஜோமனெல்லாம் வாங்க, ஐயாத்த ஜோமனெல்லாம் எல்லாரும் ஜப குறிப்புகள் எழுதி அந்த இதில் போடலாம். நீங்கள் ஆண்டவர் நன்றி. எல்லாரும்